ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಶುದ್ಧ ನಿಷ್ಕಾಮ ಧರ್ಮೈಃ ಪ್ರವರ ಗುರುಗಿರಾ ತತ್ಸ್ವರೂಪಂ ಪರಂ ತೇ. ಶುದ್ಧಂ ದೇಹೇಂದ್ರಿಯಾದಿ ವ್ಯಪಗತಮಖಿಲ ವ್ಯಾಪ್ತಮಾವೇದಯಂತೆ. ನಾನಾತ್ವಸ್ಥೌಲ್ಯಕಾರ್ಷ್ಯಾದಿತು ಗುಣಜವಪುಃ ಸಂಗತೋ ಧ್ಯಾಸಿತಂ ತೇ. ವನ್ಹೇರ್ದಾರುಪ್ರಭೇದೇಷು ಇವ ಮಹದಣುತಾ ದೀಪ್ತತಾ ಶಾಂತತಾದಿ. ஸோ இங்கே வந்து 94th சாப்டர், த ஃபிலாசபி ஆஃப் ட்ரூ நாலேஜ், தத்துவஞானம் எப்படி எப்படி வளருது சொல்லி பட்டதிரி இதில் சொல்கிறா. ಶುದ್ಧ ನಿಷ್ಕಾಮ ಧರ್ಮೈಹಿ ಪ್ರವರ ಗುರುಗಿರ ತ್ವತ್ಸ್ವರೂಪಂ ಪರಂತೆ. ஹே பகவானே குருவாயூரப்பா, நிஷ்காம தர்மைஹி, நிஷ்காம தர்மம்னா எந்த பலனையும் எதிர்பார்க்காதக்கு செய்கிற தர்மங்கள் இல்லையா. நம்மளுக்குன்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்கா. எது பண்ணத்தையும் நம்ம வந்து பலனை எதிர்பார்க்கப்படாது தான் எல்லாத்துலேயுமே சொல்கிறா. ஸோ பலனை எதிர்பார்த்தாச்சுன்னா அந்த தர்மம் பண்ணினதில் அர்த்தமே இல்லை அது. அதனால நிஷ்காமமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடல, எந்த தர்ம காரியம் பண்ணினாலும் எதுவும் எதிர்பார்க்காதக்கு இருக்கிற அந்த தர்மத்தை சுத்தாக, சுத்தம்னா பவித்திரமானவாளை, பிரவர குருகிரா, பிரவரம்னா ரொம்ப சிரேஷ்டமான ஒரு குரு. ஓகே, சிரேஷ்டமான குருவின் வாக்குனால அவ சொன்ன வாக்கு என்ன சொல்லியிருக்கா, தத்ஸ்வரூபம், உன்னுடைய அந்த ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம். எந்த ஸ்வரூபம் அது? அவரோட பரம்தே, பரமமான ஸ்வரூபம், எல்லாத்த விட சிரேஷ்டமான உன்னோட அந்த ஸ்வரூபத்தை ஒரு குரு தானே சொல்லி கொடுக்குறா. அந்த ஸ்வரூபத்தை, அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு? சுத்தம், ரொம்ப சுத்தமாகவும், தேக இந்திரியாதி, அதுக்கு தேகம் இல்லை, இந்திரியங்களால, ஓகே, தேகம் இந்திரியங்களால வியபகதம், அதொன்றும் இல்லாமல் இருக்கப்பட்ட ஒரு சுத்தமான அந்த ஸ்வரூபம், அது ஒரு குரு மூலமா தெரியறது நம்மளுக்கு. அது எப்படி இருக்காம்? அகில வியாப்தம், அகிலம்னா எல்லா இடத்திலும் வியாப்தம், வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உன்னோட ஸ்வரூபத்தை ஒரு குரு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்னது? ஆவேதயந்தே, அதை வந்து எல்லாரும் சொல்றா, இப்படி இருப்பா அப்படி இருப்பா சொல்லி. ஸோ அதுதான் உன்னோட ஸ்வரூபம், பகவானோட ஸ்வரூபம். அவர் பரபிரம்மஸ்வரூபமா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எல்லாரும் சொல்றாளே, அந்த சொல்லப்பட்ட அந்த ஸ்வரூபமானது எப்படி இருக்கா? நானா விதவிதமான, பகவான் வந்து விதவிதமான ஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி நினைக்கிறோம். சிலப்போ பகவானே குட்டி கண்ணனாக நம்ம நினைக்கிறோம், ராமனா காம்பீரமாக உள்ள ஒரு ஸ்வரூபத்தை நினைக்கிறோம், சிவனா நம்ம நினைக்கிறோம் இல்லையா. முருகனாக அழகான இருக்கிறது முருகனை நினைக்கிறோம், ஒரு குட்டி குருவாயூரப்பனை நினைக்கிறோம், நாராயண ஸ்வரூபமா நாராயணன் நினைக்கிறோம், மகாவிஷ்ணுவா அனந்த சயனில் படுத்திருக்கிற பகவானை நினைக்கிறோம். அதான் நானா விதமான ஸ்வரூபங்கள் பகவானோட. அந்த நானா விதமான ஸ்வரூபத்தை நம்ம நினைக்கிறோம். அதில் எப்படி இருக்கான்? ஸ்தௌல்யம், ஸ்தௌல்யம்னா பெரிய உருவமாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்போ அனந்த சயனமாக படுத்துட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்தில், பெரிய உருவமாக இருக்குது. அதே குட்டிய கண்ணனா வந்து குருவாயூரப்பனை கொஞ்சம் கிருஷ்ணனாக பார்க்குறோம். அதே மாதிரி உடுப்பியில் குட்டி கிருஷ்ணனா இருக்கா. ஸோ காஷ்யாதி, இழைச்ச தேகமாக தின்னா இருக்கிற ஸ்வரூபத்தில் உள்ள பகவானை நம்ம நினைக்கிறோம். குணஜா, குணங்கள் கூடிய ஸ்வரூபமாக சத்துவகுணமாக இருக்கிற பகவானை நினைக்கிறோம். அதே மாதிரி கோபம் வந்தால் தமோ குணமாக இருக்கிற பகவானை நினைக்கிறோம். இதை விதவிதமான நானா விதமான ஸ்வரூபங்களை வபுஹு சங்கதா, வப்புனா இந்த குணங்கள் உள்ள சரீரத்தோட கூடிய தே பகவான் உன்னுடைய அந்த ரூபத்தை தியாசித்தம், நம்ம என்ன பண்ணுறோம்? தியானம் பண்ணுறோம். ஸோ எப்படிங்க பட்டதிரி என்ன சொல்கிறா? அதில் பட்டதிரி சொல்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. வன்ஹேனா அக்னி. ஓகே, ஒரு அக்னியை நம்ம ஏற்றுறோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு குச்சியால் ஏற்றுறோம், அப்போ சின்ன அக்னியாக பார்க்குறோம். அதே நம்ம ஒரு அடுப்பை ஏற்றுறோம், வரகு போட்டு அடுப்பை ஏற்றுறது, அதே அக்னி வந்து கொஞ்சம் பெரிய ரூபத்தில் பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு காடு இருக்குது, அந்த காடில் தீ பிடிச்சு கொடுத்தனா எப்படி இது? தாவாக்னியாக பெரிய அக்னியாக பிரஜ்வலிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி, ஆனால் அந்த அக்னியெல்லாம் ஒரு அக்னி தான் இல்லையா, ஒரே தீ தான். அது நீங்கள் ஒரு சந்தன திரியில் காட்டுறது தீ பொறுக்காக இருக்குது. ஒரு குச்சி எடுத்து வழக்கேற்றினா அழகாக முத்து போல் ஒரு சின்ன வழக்கில் எரியறது. அதே வந்து அடுப்பேற்றத கொஞ்சம் கூடி பெரிய சைஸில் நம்ம அந்த அக்னியை பார்க்குறோம். காட்டில் எரியறத காட்டு தீயாக எரியறது இல்லையா, அப்போ பெரிய அக்னியை பார்க்குறோம். ஆனால் அது வந்து ரூபம் ஒன்று தான், எது அக்னி ஒன்று தான். ஆனால் அதனோட விதவிதமான ரூபமாக்கத்தை விதவிதமாக இருக்குது. அதே மாதிரி அது போல் இங்கே தாரு பிரபேதேஷு, தாருன்னா மரம், மரக்கட்டையில் பேதத்தினால எரியறது என்னது? சின்ன குச்சியில் எரியறது சின்ன ரூபமாக தெரியறது, பெருசாக எரியறது பெருசா.
அணுதா, அணுதான சின்னதாக எரியறது. தீப்ததா, தீப்தா ரொம்ப பிரகாசமாக, நான் சொன்னேன் காற்றுலாம் பிடிக்கிறது, பிரகாசமாக தாவாக்னியாக ஜொலிச்சுன்னு எரியறது. சாந்ததாதி, ரொம்ப சாந்தமாக எங்கே எரியறது, நம்ம மாற்று வழக்கேற்றின முத்து மாதிரி எரியறதில்ல, அது சாந்தமாக எரியற அக்னி. ஸோ அதே போல் பரமாத்ம தத்துவம் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கான், சித் பிரகாசமாக இருக்கான் பகவான் எல்லா இடத்துலையும். அதே போல் நம்ம எப்படி பகவானை நினைக்கிறோமோ, எந்த ரூபத்தில் எந்த குணத்தில் நினைக்கிறோமோ, இப்போ குருவாயூரப்பனா சின்ன ரூபத்தில் நினைக்கிறோம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய ரூபமாக நினைக்கிறோம், இல்லை ஆஞ்சநேயர் பெருசாக நிற்கிறா ஹியூஜாக இருக்கிற அந்த ரூபத்தை நினைக்கிறோம், அதே உடுப்பியில் உள்ள குட்டி கண்ணனே நினைக்கிறோம். இந்த மாதிரி பகவான் எல்லாம் ஒன்று தான். ஆனால் பேதம் எது, அதில் அந்த ரூபத்தில் தான், சைஸில் தான் வித்தியாசம் இருக்குது. எப்படி அந்த அது தீக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறான், குட்டியாக எரியறது அது முத்து போல் எரியறத அது வழக்காக எரியறது, அடுப்பில் எரியறத கொஞ்சம் பெருசாக எரியறது, அதே காற்றில் தீ பிடிக்கிறத பெரிய தீயாக காண்றது இல்லையா. ஆனால் தீ ஒன்று தான். அதே மாதிரி இங்கே பகவான் ஒன்று தான். என்னன்னா அவர் சர்வ வியாபியாக எல்லா இடம் வியாபிச்சுன்னு இருக்கா. ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி பகவான் நம்மளுக்கு அனுகிரகத்தை கொடுக்கறா சொல்லி பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்றா. ஆச்சார்யாக்ய அதரஸ்தாரணி சமனுமில சிஷ்ய ரூபோத்தராரணி யா வேதோத்பாசிதேன ஸ்புடதர பரிபோதாக்னினா தஹ்யமானே கர்மாலி வாசனா தத்கிருததனுபுவன भ्रान्तिकान्तारपूरे दाह्या भावेन विद्या शिखिनि च विरते त्वन्मयी खल्ववस्था. ஸோ இங்கே ஒரு நெருப்பு எரியணும்னா இந்த காலத்துலலாம் மேட்ச் ஸ்டிக்கு, லைட்டரு அந்த மாதிரி நிறைய சௌகரியம் இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாளாம், 2 கல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, 2 கல்லை உரைச்சி தீயை அக்னி உண்டாக்குவா. இல்லாட்டா ஆரணின்னு சொல்லி ஒரு மரம் உண்டு, அதை பற்றி தான் இதில் சொல்கிறான். இந்த ஆரணி மரத்தோடு 2 கட்டையை தேய்ப்பாளாம், தேய்ச்சா அக்னி உண்டாகும். ஸோ அப்படி தான் அக்னியை உண்டாக்குவா சொல்லி பட்டதிரி இதில் சொல்கிறான். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, ஆச்சாரியன் சொல்லப்பட்ட ஒரு கட்டை, அந்த ஆரணி மரத்தோடு ஒரு கட்டை கீழ்பாகமாகவும், இன்னொரு ஆரணி கட்டை சிஷ்யனா சொல்லப்பட்ட ஆரணி கட்டையை மேலே வச்சு அந்த 2ஐயும் சமமாக உரைக்கிறதுனால ஒரு அக்னி உண்டாகிறது. இங்கே அக்னி என்னது, ஆச்சாரியனும் சிஷ்யனும் உண்டாக்குற அக்னி தான் ஞானாக்னி, வித்தியை சொல்லப்பட்ட ஞானாக்னியை உண்டாக்குறா. ஸோ அதனால அந்த ஞானாக்னினால என்னத்தை அவன் அடையிறான், தத்துவ ஞானத்தை அடையிறானாம் அந்த சிஷ்யன். அதை பற்றி சொல்கிறாங்க. ஆச்சாரியாக்கிய அதரஸ்தாரணி சமனுமில சிஷ்ய ரூபோத்தராரணி. ஓகே, ஆச்சாராக்கியா, ஆச்சாரியன் சொல்லப்பட்டவன் அந்த ஆரணி சொன்னேன் இல்லையா, அந்த கீழே உள்ள ஆரணி, அதான் அதரஸ்தா, அதர்னா கீழே உள்ளது. ஸோ கீழே உள்ள ஆரணி சொல்லப்பட்ட அந்த மரக்கட்டை யாரா இருக்கா, குரு ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட ஆச்சாரியரா இருக்கா. அவர் சமனுமிலத், சமமா சேர்ந்துண்டு யாரு கூட, சிஷ்ய ரூபத்தில் இருக்கப்பட்டவன், தட் மீன்ஸ் சிஷ்யன், அந்த ஆச்சாரியனோட சிஷ்யன். அவன் என்ன இருக்கான், அவன் இன்னொரு ஆரணியா இருக்கான். இந்த சிஷ்ய ரூபமா இருக்கப்பட்ட அந்த ஆரணி அது எங்க இருக்கு, மேலே இருக்கு. ஆச்சாரியன் சொல்லப்பட்ட ஆரணி சொல்றது கீழே இருக்கு, சிஷ்யன் சொல்லப்பட்ட ஆரணிங்கிறது மேலே இருக்கு. ஸோ அந்த 2 ஆரணி ஆரண்ய வேதோத்பாசித்தேனா, அந்த 2 ஆரணியம், அந்த 2 கட்டையும் உரையறதுனால, மரக்கட்டை உறைஞ்சதுன்னா இங்கே அக்னி உண்டாகும். இங்கே அக்னி ஸ்வரூபமா குருவும் சிஷ்யனும் உரையறா இல்லையா. அதனால என்னது, அக்னி பிரகாசமா ஞானம் உண்டாகதான். அது எப்படி இருக்கு, ஸ்புடதரா, ஸ்புடம்னா என்னது, ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கான், கிளியர், கிறிஸ்டல் கிளியராக இருக்கான். இன்னொரு குரு தானே உங்களுக்கு என்னது பகவான் சொல்லி கொடுக்க முடியும். அதனால குருனால படிக்கிறதுனால ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியறதான். பரிபோதாக்னினா அது என்னத்தை கொடுத்துருக்கு, அந்த 2 கட்டையும் குரு சிஷ்ய கட்டை சொல்லப்பட்டது உரையதுனால ஞானம் வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த ஞானம் என்ன பண்ணுது, தஹ்யமானே, இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா விஷய வாசனைகளும் தஹ்யம்னா தகிச்சு விட்டுருதான், எல்லாத்தையும் எரிய விட்டு விடுறது சொல்கிறான். தட் மீன்ஸ் ஞானம் வந்தால் என்னது, பாக்கி எல்லாம் பார்க்கறது பொய் தெரியறது இல்லையா நம்மளுக்கு. அதனால அந்த ஞானம் வந்ததுனால அந்த சிஷ்யனுக்கு எல்லா போதமும் வந்தாச்சு. ஞான போதம் வந்ததுனால எல்லாமே பாக்கியுள்ள உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பொய் சொல்லி அவன் நினைச்சுட்டு விடுறான். அதான் தஹ்யமாகதான். கர்மாலி, ஆனால் என்ன இருக்கு, பாக்கி நம்ம பண்ணியிருக்க கர்ம சமூகங்கள் இருக்கு இல்லையா, வாசனா, அந்த வாசனை இல்லையா, கர்மம் வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால தான் பிறக்கிறோம் நம்ம, கர்மம் வாசனையில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த சுபாவங்கள் வருது. ஸோ அந்த வாசனைகள் தத்கிருதா, இந்த கர்மங்களாலேயும் வாசனையினாலேயும் வந்த தனு என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு சரீரம் இருக்கு இல்லையா. அதனால சரீரமாக உண்டாயிருக்கும் நம்ம. சரீரம் புவனம், இந்த புவனங்கள் எல்லாம் அப்படி தான் உண்டாயிருக்கான் பகவான், அப்படி தான் உண்டாக்கியிருக்கா. பஞ்ச தத்துவம், இந்த இதெல்லாம் வச்சு உண்டாக்கியிருக்கா, பஞ்சபூதம்.
ஸோ இதெல்லாமே கர்மம்னால உண்டானது சரீரம், இந்த புவனங்கள் எல்லாம். இது என்னமாக்கும்? பிராந்தி காந்தார பூரே, இது வரும் பிரமைதான் சொல்லி சொல்கிறேன். பிரமைன்னு என்னது? எல்லாம் மாயா, எதுவுமே சத்தியம் கிடையாது இல்லையா? எல்லாம் ஒரு டெம்பரரியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளே டெம்பரரி பாருங்க, நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடையாது. அதனால பட்டதிரி சொல்கிறா எல்லாமே பிரமைதான் குருவாயிரப்பா. தாஹ்ய பாவேனா, எல்லாம் தகிச்சு ஒன்றுமே இல்லாதப்போ நம்மளுக்கு ஞானம் வந்தாச்சுன்னா தெரிஞ்சுவிடும் என்னது சத்தியம்னு. அதை தான் சொல்கிறா. எல்லாம் தகிச்சு ஒன்றும் இல்லாதப்போ வித்யா சிகினி, அந்த வித்யங்கிற அக்னியில் வேற ஒன்றுமே இல்லாத போது இல்லையா? வித்யை சொல்கிற அக்னின்னா என்னது? ஞானம். அது வந்தாச்சுன்னா பாக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாம் சூன்யம்னு நம்மளுக்கே தெரியுது. தொன்மயி கலு அவஸ்தா, அப்போ இருக்கிற ஸ்திதி எப்பேற்பட்டதுன்னு சொல்கிறா. எல்லாமே ஒன்னுடையதான், வேற ஒன்றும் செப்பரேட்டாக வேற ஒன்றுமே இல்லை. இந்த சம்சாரம் இல்லை, கர்ம வாசனைகள் இல்லை. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இந்த சரீரம் புவனங்கள்லாம் உண்டானது வரும் பிரமைதான் சொல்லி நம்மளுக்கு தெரிய வச்சுடுவாளாம் பகவான் சொல்லி சொல்கிறா இதில். ஸோ பார்க்குறது எல்லாமே மித்தியாக இருக்குது. சத்தியம்னு என்னது? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குரு சிஷ்யனும் சேர்ந்து அதை எப்படி அந்த மரம் உறைஞ்சதுன்னா அக்னி வருது, அந்த மாதிரி குரு சிஷ்யன் ரிலேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு எது சத்தியம் அந்த ஞானம் விடுமா. அந்த ஞானம் எல்லாத்தையும் எரிச்சு விட்டு விடுறது. அப்போ நம்மளுக்கு அஜ்ஞானம் எல்லாம் போய் ஞானம் இருக்கிறதுனால சத்தியாவஸ்தை என்னதுன்னு தெரியறது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியறதா இது வரும் பிரமைதான், மாயினால இதெல்லாமே உண்டாயிருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சொல்லி பட்டதிரி சொல்கிறா இதில். ஏவம் த்வத்ப்ராப்திதோன்யோ நஹி கலு நிகில க்லேஷஹானேருபாயஹ நைகாம் தாத்யந்திகாஸ்தே கிருஷிவ தகதஷாட் புண்ணியஷட் கர்மயோகாः துர்வைர் கல்யைர கல்யா அபி நிகம பதாः தத்ஃபலான்யப்யவாப்தாः மத்தாஸ்த்வாம் விஸ்மரந்தः பிரசஜதி பதனே யாந்த்யனந்தான் விஷாதான். ஏவம் த்வத்ப்ராப்திதோன்யோ நஹி கலு நிகில க்லேஷஹானே ருபாயஹ. ஏவம் இப்படி த்வத்ப்ராப்திதோ பகவானை பிராப்தி அடைகிறது. ஓகே, உன்னுடைய பிராப்தி கிடைச்ச போது யாருக்கெல்லாம் கிடைக்கிறது? யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளுக்கு நிகில கிளேஷஹானே, என்னெல்லாம் துக்கம் இருக்கோ அந்த துக்கம் எல்லாம் ஹானி அடையதான், இல்லாதைக்கிறது. மீன்ஸ் பகவானுடைய பிராப்தி கிடைச்சதுனால எல்லா கிளேஷங்களும் எல்லா துக்கங்களும் இல்லாதைக்கு ஆயிடுறதான். இல்லை, அவரோட அனுகிரகம் இருந்தால் எந்த துக்கம் நம்மளுக்கு இருக்காது. உபாயா, இங்கே ஒரு உபாயம் என்னது? எப்படி நம்ம கிருஷி பண்ணுறோமோ இல்லையா, கிருஷி பூமியில் கிருஷி பண்ணுறோம் இல்லையா, ஒரு பயிரை இதை போடுறோம் முளைக்கிறதுக்கு வேண்டி. ஸோ அந்த கிருஷிவ தகதா, அந்த கிருஷி பண்ணுறத அந்த பயிரெல்லாம் போடுறோம் இல்லை, நடுறோமே நம்ம. அதுக்கப்புறம் எல்லாம் பிடுங்கி எடுக்கிறோம் அதெல்லாம் வந்தாச்சுன்னா. ஸோ அப்போ என்ன ஆகுது? சிலப்போ அங்கே இங்கெல்லாம் ஒவ்வொன்றும் முளைச்சின்றே இருக்கும் இல்லையா, வேண்டாத செடியெல்லாம் கூட அதில் முளைக்கிறது. ஸோ அதுபோல் நம்மளுடைய ஷாட்குண்யங்கள் 6 குணங்கள், அந்த 6 குணம் ராஜாக்கெல்லாம் சொல்லியிருக்கா. அந்த 6 குணம் அது சாந்தி, விக்கிரகா, யனமம், ஆசனம், சம்சாரியம், அப்படி ஒரு 6 குணத்தை சொல்கிறா. அதே மாதிரி ஷட்கர்ம யோகா சொல்லி 6 கர்மங்கள், அந்த 6 குணங்களாகட்டும் 6 ஷட்கர்ம யோகங்களாகட்டும். யஜனம்னா இந்த இதை பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை, யாகங்கள்லாம் யாகத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமே அது. யாஜனம்னா பண்ணப்பட்டவா. அப்புறம் அத்தியனம் சொல்லுவா, அத்தியனம்னா வேதங்கள் எல்லாம் படிக்கப்பட்டவா. அத்தியாபனம்னா அதை டீச் பண்ணுறவா, வேதங்களை சொல்லி கொடுக்கப்பட்ட ஆச்சாரியாகட்டும். தானம்னா கிவிங் சேரிட்டி. அதே மாதிரி பிரதிகிரகணம், அதை வாங்கிக்கப்பட்டவா, அந்த சேரிட்டி கொடுத்தா வாங்கறதுக்கு ஆள் வேணுமே அவா. யோகாகனா அஷ்டாங்க யோகங்கள். அஷ்டாங்க யோகம் நம்ம 8th சாப்டரில் பார்த்துருக்கோம். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. ஸோ இது எது வேணும்னா ஆகட்டும், 6 கர்மங்களாகட்டும் 6 குணங்களாகட்டும் இல்லை அஷ்டாங்க யோகங்களாகட்டும், எதானாலும் சரி. ஓகே, இதெல்லாம் அதெல்லாம் நஹி கலு பண்ண முடியாதான். ஏன்னா எல்லாமே நம்மளால பண்ண முடியாது இல்லையா, அதுக்கெல்லாம் சௌகரியம் இல்லை. ஏன் பண்ண முடியாதுன்னு அதையும் சொல்றா. கிருஷிவ தகத ஏகாந்த அத்தியந்தி காமஹா சொல்றா. ஸோ கிருஷியில பயிர் மாதிரி இருக்கிறதுனால ஏகாந்தமா இருக்காமல் அந்த கர்மங்கள் என்ன பண்றது, பயிரெல்லாம் முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி அந்த கர்ம வாசனைனால எல்லாமே முளைக்கிறதா இல்லையா. நம்மளுக்கு கர்ம வாசனை இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த குணம் இருக்கு இல்லையா, நம்மளோட சுபாவம் சொல்றோம் பாருங்கோ, அது நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஜென்மால இருக்கிறதா நம்மளுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா இந்த இது சொல்றா, ஒரு இதை நம்ம நடுறோம் இல்லையா, அதை எடுத்தா கூட திருப்பி அந்த இதுல வந்துடுறது, அது அந்த செடி திருப்பி வருது பாருங்க கிருஷி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கர்ம வாசனை இருக்கிறதுனால தான் நம்மளோட சுபாவம் இப்படி வருதான். ஸோ அதுக்கெல்லாம் நிகம பதாக வேதத்தில் சொல்லறது எல்லாம் என்னது? துர்வைர் கல்யை,
எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லை. இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ணுங்கோ சொன்னாலும் இல்லை இந்த ஷட்குணங்கள் இல்லை ஷட் கர்மங்கள் இதெல்லாம் சொன்னால் பண்ண முடியாது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கா. ஸோ எல்லாராலையும் பண்ண முடியாததுனால அது என்னத்தினால பண்ண முடியாது? அது நிறைய சிரமம் இருக்கிறதுனால இல்லையா. என்ன எப்படி சிரமம்னா ஒரு சமயத்தில் நம்மளுக்கு அதை படிக்கிறதுக்குள்ள நேரம் இருக்காதுக்கு இருக்கும். சிலப்போ அதை படிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு அந்த அருகதை இல்லை சொல்லுவா, நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, இல்லை சரியாக சொல்லித்தரவா நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பலவிதமான இது இருக்கிறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அகல்யா அப்படி எத்தனை கஷ்டப்பட்டு அதை செலவா படிச்சுண்டா கூடி என்னதான் தற்பலான் அப்படி அதனோட பலங்கள் அவாப்தா அடைய முடியாமல் போயிடுறதாம். சப்போஸ் அதை அடைஞ்சா கூடி அதெல்லாம் செய்துட்டு இருந்தா கூடி என்ன ஆயிடுறதா அதெல்லாம் பண்ணி செலவா இருப்பா வருவோம். இப்போ இந்த மேலே சொன்னோம் இல்லையா, இந்த அஷ்டாங்க யோகமாகட்டும் இல்லை ஷட் குணங்களாகட்டும் இல்லை ஷட் கர்மாவாகட்டும் அதெல்லாம் பண்ணி செலவாளுக்கு அதனோட பாக்கியம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி முடிஞ்சவன் என்ன பண்றாளாம், மத்தானா கர்வத்துடன். ஓகே, கர்வம்னா அந்த ப்ரைடுனால அகங்காரத்தினால கூடினவா ஆயிட்டு துவாம் ஒன்னை விஸ்மரந்தகா மறந்துடுவா சொல்றா. ஸோ பத்தனை அதனால நம்ம பகவானை மறந்தாச்சுன்னா என்ன ஆகுறோம், பத்தனைன்னா கீழே விழுந்து விடுறோமா. அளவில்லாத அந்த கிளேசங்களை அனுபவிப்போம் கீழே விழுந்தாச்சுன்னா. பகவானை நினைச்சுட்டு இருந்தா தான் நம்மளை அவர் காப்பாற்றி விடுவா சொல்லி பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் படித்து எல்லா பாண்டித்யம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அந்த கர்வத்தினால என்ன ஆயிடுறோமோ துவாம் ஒன்னை விஸ்மரந்தகா மறந்து விடுறாளாம் அந்த மாதிரி உள்ளவா. அதனால பத்தனை கீழே விழுந்துட்டு என்ன ஆகுது, அனந்தாத் அளவில்லாத விஷாதான் கிளேசங்களை அவள் அனுபவிக்கிறா சொல்றா. ஸோ இதெல்லாம் நம்மளால பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த சொன்ன நியமங்கள் எல்லாம் பாலிக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தில் நம்மளால் அதெல்லாம் அடைய முடிஞ்சதுன்னா நம்ம அந்த இதை வச்சுக்கணுமே தவிர அகங்காரம் படக்கூடாதான். சிலவா என்ன பண்ணி விட்றா, அதெல்லாம் கிடைச்ச பின்னே எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் வசத்தின்னு அந்த மாதிரி நினைச்சு விட்றோம் இல்லையா. அந்த சமயம் என்ன ஆயிடுறது, நான் வசத்தின்னு சொல்லி நினைச்சாச்சுனே பகவானை மறந்து விட்றோம். நான் வந்தாச்சுன்னா அங்கே பகவான் இல்லை இல்லையா. அதனால என்ன ஆயிடுறது, நம்மளுக்கு அந்த கர்வத்தினால அகங்காரத்தால பகவானே குருவாயிரப்பா அந்த மாதிரி உள்ள ஒன்றை மறந்து விடுறா. பகவானை மறந்தாச்சுன்னா என்ன ஆயிடுறது, உடனே அவள் கீழே நழுவி விழுந்து விடுறா. அந்த பக்தியில இருக்கிறதுல கீழே விழுந்து விடுறா. ஏன்னா அவளுக்கு நான் சொல்லி அந்த அகங்காரம் இருக்கே. கீழே விழுந்தா என்ன ஆகுமா, எல்லா கிளேசங்களும் அவளை தொட்டுன்னு இருக்கும். அந்த கிளேசம்னா கஷ்டங்களை அவள் அனுபவிப்பா. அதனால எனக்கு அந்த மாதிரி அகங்காரத்தை கொடுக்காதே சொல்லி கேட்டுக்கிறா. त्वल्लोकादन्यलोकः क्वनुभयरहितो यत्परादध्ययां ते त्वद्भीतः सत्यलोकेऽपि न सुखवसतिः पद्मभू पद्मनाभ एवं भावे त्वधर्मार्जितबहुतमसां का कथा नारकाणां तन्मे त्वं छिन्धि बन्धं वरद कृपणबन्धो कृपापूरसिन्धो. கிருபணபந்தோ கிருபா பூர சிந்தோ. கிருபணபந்தோனா ஏழைகளுக்கெல்லாம் பந்துவா இருக்கிறவனே சொல்லி, ஃப்ரெண்ட் ஆஃப் த புவர். ஓகே, எப்போதுமே ஏழைகள்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. கிருபா பூர சிந்தோ மீன்ஸ் கிருபைனால நிறையப்பட்ட சமுத்திரம் மாதிரி கிருபை உள்ளவன், ஓஷன் ஆஃப் மர்சி சொல்லி சொல்றான் பகவானே. ஸோ பகவானை சொல்கிறாங்க, ஹே குருவாயிரப்பா கிருபா பூர சிந்தோ, நீ தொல்லோகனா உன்னுடைய லோகமான அந்த வைகுண்டத்தோட அந்நிய லோகா வேற எந்த லோகம் கொனு பயரஹிதோ பயமே இல்லாத லோகமா இருக்கு அப்படியே சொல்லி பட்டதிரி கேட்குறா. பகவானோட வைகுண்ட லோகத்தில் மாத்திரம்தான் பயப்படண்டா, பாக்கி எந்த லோகத்தில் போனாலும் பயப்படணும். அதுக்கு என்னான்னு சொல்றாங்க. எதனால சொல்றேன்னா பரார்த்திய யாந்தே. பரார்த்த காலம்னா பிரம்மாவோட ஆயுசு முடியற சமயம். ஸோ பிரம்மாவுக்கு ஆயுசு முடியறது. ஸோ அந்த ஆயுசு முடியறதுனால பிரம்மாவும் பயப்படுறானா. பிரம்மா எதுக்கு சத்தியலோகத்துலானே இருக்கு, அவருக்கு எதுக்கு பயப்படணும் இல்லையா, எப்பவுமே பகவானை பார்க்க முடியும். ஆனால் பிரம்மலோகத்துல பயப்படுறாளாம். சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவே ஆயுசு முடியற போது பயப்படுறா. அந்த சத்தியலோகத்தில் எப்படி பயம் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பட்டதிரி பகவான்கிட்ட கேட்குறாளாம். அதனால தொத்பீதா உன்னை பயந்துண்டு சத்தியலோகத்தில் இருக்கப்பட்ட பிரம்மா ந சுக வசதிஹி சுகமா இருக்க முடியலை சொல்லி சொல்றான். என்னன்னா அவருக்கே பயம், அவரோட ஆயுசு முடியறது நம்மளோட என்ன கதின்னு பிரம்மாவே சத்தியலோகத்திலிருந்து பயப்படுறாளாம். அதனால பத்மநாபா, ஓ பத்மநாபனே, ஹே குருவாயிரப்பா, ஏவம் பாவை இப்படி இருக்கிறத அதர்மாஜிதா அதர்மம் பண்ணி நிறைய பேர் அந்த அதர்மத்தால பாதிக்கப்பட்ட பகு தமசாம் அதிக தாமச குணத்தோட கூடிய ஜனங்கள்
நாரகாணம் நரகத்தில் வாசிக்கப்பட்ட நரகத்தில் இருக்கப்பட்டவாளை பற்றி சிந்திக்கிறாளாம் இங்கே பட்டதிரி. காகதா அவனை பற்றி என்ன சொல்லறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹே பத்மநாபா, உன்னோட நாபிலேருந்து பிறந்த பிரம்மாவே திபார்த்த காலம்னா அவரோட இது என்னது ஆயுசு முடிகிற சமயத்தில் சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மாக்கே தன்னோட ஆயுசு முடிகிற போல பயப்படுறாளாம். அந்த மாதிரி உள்ள சமயத்தில் பகவானே, உன்னோட லோகத்தை விட வேற எந்த லோகம் பயம் இல்லாதக்கு இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்குறா. எங்கே இருக்கலாம் அந்த மாதிரி? ஸோ இந்த நிலையில பிரம்மாக்கே இந்த மாதிரி இருக்கு. சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மாக்கே இந்த நிலைனா, தாமச குணம் அதிகமாக இருக்கப்பட்ட ஜனங்கள் அதர்மம் எல்லாம் பண்ணி நரகத்துக்கு தள்ளப்பட்ட அந்த ஜனங்களை பற்றி நான் நினைக்கிறேன். அவளோட கதி என்ன கதி குருவாயூரப்பா? அதனால நீ என்னுடைய பந்தங்களையும் வரதா வரத்தை கொடுக்கப்பட்ட ஹே குருவாயூரப்பா சிந்தி, அதை அறுத்து எரிஞ்சுடு, எனக்கு எந்த பந்தமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன்லாம் இருக்கிறதுனால தானே ஆசை ஜாஸ்திங்க. ஸோ இந்த ரிலேஷன்லாம் இல்லாதக்கு தான் நம்மளுக்கு பகவான்கிட்ட ஆசை போகும் இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடாது சொல்லி சொல்கிறான். அங்கே அட்டாச்மெண்ட் இருக்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு பகவான்கிட்ட அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது, அங்கே டிட்டாச் ஆகிட்டே இருப்போம். அதனால ஃபேமிலியை டிட்டாச்மெண்ட் பண்ணி அட்டாச்மெண்ட் எங்கே போகணுமா? பகவானோட பாதார விந்தத்தை நினைக்கணுமா? ஸோ அதனால எனக்கு என்னோட பந்தம் எல்லாம் யாருக்கிட்ட எனக்கு எதுலேயுமே நாட் ஒன்லி ஃபேமிலி, நம்மளுக்கு ஒரு திங்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு தோணுறது இல்லையா வேணும் அந்த அட்ராக்ஷனே எங்கேயும் படாது. அட்ராக்ஷன் எங்கே வேணும்? பகவானே நினைக்கிறதுக்குள்ள மனசுண்டா அந்த அட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு வேணும். அதனால எனக்கு எல்லா பந்தத்தையும் அறுத்து விட்டுவிடும், எனக்கு பந்தமே வேண்டாம். ஸோ பந்தம் இருந்தால் நான் இருக்கிறது எங்கே? பூலோகத்தில். என்னோட கதி என்னவா இருக்கும் குருவாயூரப்பான்னு அவர் சொல்கிறா. இங்கே பிரம்மலோகத்தில் இருக்கப்பட்ட சத்தியலோகத்தில் இருக்க பிரம்மாக்கே பயமாக இருக்கான் ஆயுசு முடியறதுக்கு. நம்மளாம் சாதா மனுஷமா இல்லையா? அப்போ நம்ம கதி என்னவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாதார்த்யா த்வன்மயஸ்யைவ ஹி மம ந விபோ வஸ்துதோ பந்தமோக்ஷௌ மாயா வித்யா தனுப்யாம் தவ து விரசிதௌ ஸ்வப்னபோதோபமௌ தௌ பத்தே ஜீவத்விமுக்திம் கதவதி ச பிதா தாவதி தாவதேகோ புங்க்தே தேஹத்ருமஸ்தோ விஷயஃபலரசான் நாபரோ நிர்வ்யதாத்மா. யாதார்த்யாத்வன்மயஸ்யைவ ஹி மம ந விபோ வஸ்துதோ பந்தமோக்ஷௌ. யாதார்த்யாத் யதார்த்த பாவம், யதார்த்த பாவம் மீன்ஸ் இது நிஜமானதுன்னு தெரிஞ்சதுமே தன்மயஸ்யைவ மமா, உன்னுடையதான், எல்லாமே உன்னுடையதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. விபோ ஹே பகவானே, யதார்த்தமாக எல்லாம் உன்னோடு தான் எனக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. வஸ்துதா நியாயப்படி பார்த்தா நான் பந்த மோக்ஷவ், எனக்கு பந்தமும் கிடையாது மோக்ஷவும் கிடையாது. ஸோ நான் எதுவும் இல்லை, இதுதான் யதார்த்த தத்துவம் சொல்லி நான் புரிஞ்சுட்டாச்சுன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஆனால் மாயா வித்யா தனுபியா, மாயைங்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? தவத்து விரச்சித்தவ், அந்த மாயை வித்தியினால என்னார்தான்? மாயா வித்யா தனுபியாம் தவத்து விரச்சித்தவ், உன்னால செய்யப்பட்ட அந்த மாயை வித்தை இந்த ரெண்டு நாளையும் சொப்ன போதோபம் அவுத்தவ். தட் மீன்ஸ் என்னது? மாயினால பந்தமும் சொப்னமும் இருக்கான். ஓகே, ஸோ வித்தியினால மோக்ஷம், இது அல்லாதக்கு என்கிட்ட வேற ஒன்றும் இல்லைப்பா சொல்லி சொல்றான். இந்த மாயினால தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அது இல்லாட்டா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நீ தான் நம்ம ஒத்துணுடுவோம். நானும் நீ ஒன்று தான், எல்லாம்னு எனக்கு தெரியும், ஆனால் பாக்கியெல்லாம் உன்னோடு தான், உன்னோட மாயினால் தான் உண்டாயிருக்கு. வித்தியினால மாயை வித்தியை என்ன பண்ணுறது? அது செப்பரேட்டாக நம்மளுக்கு காட்டுறது. ஸோ ஒன்றில் பந்தமும் இன்னொன்றில் மோக்ஷவும் நம்மளுக்கு தெரியாது. மாயினால் பந்தத்தில் நம்ம ஆயிடுறோம். வித்தியனா அந்த ஞானம் கிடைக்கிறதுனால மோட்சம் அடையிறோம். ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசம். அதே மாதிரி மாயினால சொப்னமும் வித்தியினால ஞானமும் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ இப்படி இருக்கிறத பத்தேனா அதில் அந்த பத்தமாக இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கும் ஜீவத்விமுக்தி, ஜீவத்விமுக்தினா உயிரோடு இருந்துட்டு முக்தி அடைஞ்சவாளுக்கும், கதவதிச்சா இந்த ஜீவன் முக்தி ஆனவாளுக்கும், தாவதி பிதா இதுதான்ப்பா வேற பேதம் சொல்லி மீன்ஸ் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவனுக்கும் முக்தி அடைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவா, இத்தனைதான் வித்தியாசம். இது ரெண்டு மாதிரி டைப் தான் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவாளும் முக்தி அடைஞ்சவாளும் இந்த ரெண்டு மாதிரி டைப் தான் இருக்கலாம். தாவதேகோ இந்த மாதிரி ஒருத்தன் புங்தே தேஹத்ருமஸ்தம், புங்தே தேகம்னா தேகம் என்கிற இந்த மரத்துல, மரம்னா நம்மளை மரமா சொல்லியிருக்காதுல,
அந்த மரத்துல நின்றுண்டு விஷய பலரசான், விஷயங்களால, விஷயம்னா அந்த வாசனைகள், ஓகே, நம்மளோட பூர்வ ஜென்ம வாசனையினால வரப்பட்ட அந்த ரசத்தை அனுபவிச்சுன்னு இருக்கானாம். யாரு? இந்த உலகத்துல கட்டப்பட்டவன், ஓகே, நம்மளாம் பந்திச்சிருக்கோம் இந்த உலகத்துல. அவன் என்ன பண்றான்? இந்த லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வாசனையை அனுபவிச்சுன்னு இருக்கான். ஆனா ஜீவன் முக்தி அடைஞ்சவன் எப்படி இருக்கான்? நாபரோ நிர்வியதாத்மா, எந்த பாதையும் எந்த கிளேஷமும் இல்லாதக்கு இருக்கான்னு சொல்லி சொல்றான். ஸோ இதில் என்ன சொல்றான்னா, 2 பேரும் உலகத்துல தான் வாழறான். யாரு? ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாழறான் பந்தத்துல, பந்தம்னா சம்சார பந்தத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், ஒரு டைப்பா மனுஷமா. இனி ஒருத்தன் எப்படி இருக்கான்? ஜீவன் முக்தி அடைஞ்சு வாழறானா. ஸோ இந்த 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சொல்லி சொல்றான். அவன் விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு வாழறானாம் ஒருத்தன். இனி ஒருத்தன் என்ன பண்றான்? இந்த தேகம் என்னோட அல்லான்னு நினைச்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் வாழறான். இது 2 தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ், வேற வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லி பட்டதிரி சொல்றான். ஸோ இதுதான் யதார்த்த பாவம் இல்லையா? எல்லாம் மாயினால நிறைஞ்சிருக்கு இந்த உலகம். ஸோ அதை புரிஞ்சவன் மோட்சம் அடைஞ்சவன், அவன் தான் முக்தி கிடைச்ச ஆத்மாவா இருக்கப்பட்டவன். முக்தி இல்லாதவன் நம்மள மாதிரி இருக்கவா எல்லாம் என்னோடு என்னோடு என்னோடுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எதுவுமே நம்மளோடு கிடையாது, எல்லாமே அவனோடு தான். அவன் கொடுத்ததான் நம்மளுக்கே எல்லாமே. ஆனா நம்மள அதை நினைக்காதக்கு எல்லாம் நம்மளோடுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் யதார்த்த பாவம், இதுதான் நிஜமான சத்தியம் சொல்லி பட்டதிரி சொல்றான். ஸோ அது ஒன்ஸ் புரிஞ்சாச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு எதுலேயுமே கவலை இருக்காதான். எதுவுமே என்னோட கிடையாது, எதுக்கு நம்ம கவலைப்படணும் இல்லையா? நம்மளோட தான் இருந்தால் தானே கவலைப்படணும். எதுவுமே நம்மளோட இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சாச்சுன்னா அவன் கவலை இல்லாதக்கு இருப்பானாம். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த போதம் வந்துட்டுலை. நம்ம இப்பவும் நினைக்கிறோம் இது என்னோடுன்னு, அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே கவலைப்படுறோம். ஸோ இந்த 2 மாதிரி தான் மனுஷமார் இருக்கா சொல்லி சொல்றான் பட்டதிரி. ஸோ அதுல எது எடுத்துக்கணும், அது அவாளுக்கு தான் அந்த ஞானத்தை பகவான் கொடுக்கணும். அதான் சொன்னேன், அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் தான் இங்கேயும். ஸோ ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் நம்மளுக்கு இது என்னோட தோணும், அதனால அதில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் நம்ம. ஸோ அது என்னோட அல்லான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து டிட்டாச் ஆகிடும். நம்மளோட யாராக்கும் கடவுள் மாத்திரம் தான் நம்மளுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம மனசை அப்படி தேத்திக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்றா இதுல பட்டதிரி. ஜீவன் முக்தத்வமேவம் விதமிதி வச்சசா கிம் ஃபலம் தூர தூரே தன்னாமா சுத்த புத்தேஹே நச்ச லகு மனசஹ சோதனம் பக்திதோன்யத் தன்மே விஷ்ணு கிருஷீஷ்டாஹ त्वयि कृत सकल प्रार्पणं भक्तिभारं येन स्यामंशु किंचित् गुरुवचनमिलत् त्वत्प्रबोधस्त्वदात्मा जीवन मुक्तत्वमेवं विधमिति वचसा किं फलं दूर दूरे. जीवन मुक्तम, जीवन मुक्तमागறது எப்படின்னு ஏவம் விதிமிதா இப்படிதான் வச்சசா சொல்லிண்டே போறதுனால ஜீவன் முக்தி அடையாது எப்படின்னு சொல்லிண்டே போறாளாம். கிம் பலம், என்ன பலன்னு கேட்கறாங்க. இப்படி இருந்தா ஜீவன் முக்தி கிடைக்கும், அப்படி இருந்தா ஜீவன் முக்தி கிடைக்கும், இதை விட்டா கிடைக்கும், அதை விட்டா கிடைக்கும், இப்படி சொல்லிண்டே போறா இல்லையா? அதனால என்ன பலன் சொல்லி கேட்கறா. ஸோ நான் இவர் குரு பட்டதிரி சொல்றா, இப்படியெல்லாம் அதை விட்டா கிடைக்கும் இதை விட்டா கிடைக்குன்னு சொல்றே, இதெல்லாம் என்ன பலன் இல்லையா? தன்னாமா, அந்த ஜீவன் முக்தியை சொல்லறோமே அது அசுத்த புத்தேஹே. அசுத்த புத்தினா புத்தி, சரியில்லாத புத்தி. யாருக்கு? நம்ம மனுஷனுக்கு தான் சரியில்லாத புத்தி இல்லையா? அந்த அசுத்தினால இருக்கிறதுனால நச்ச லகு, அது வேகமா வராது. என்னது வேகமா வராது? ஜீவன் முக்தி நம்மளுக்கு வேகமா வராது. எதனால? நம்ம புத்தி அசுத்தமா இருக்கிறதுனால. அதனால எப்படி இருக்கான் ஜீவன் முக்தி நம்மளுக்கு கிடைக்கிறது? தூரே, எங்கேயோ தூரத்துல இருக்கான். ஸோ ஜீவன் முக்தி ஆகிறது சொல்லறதுக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜீவன் முக்தி கிடைக்கும் சொல்றது ஈஸி சொல்லி சொல்றா. அதை சொல்லறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றா. ஏன்னா அசுத்த புத்தி உள்ள மனுஷனுக்கு அது வேகமா சீக்கிரமா அடைய முடியாது. அது எங்கேயோ தூரத்துல இருக்கு அந்த விஷயம். நம்மளால அதை அത്ര ஈஸியா நம்மளால ஜீவன் முக்தியை அடைய முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம், கிட்டக்க இல்லையாம் அது, அப்படி சொல்லி சொல்றா. அதனால அதை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால மனச சோதனம், இந்த மனசை சோதனம் பண்ணணும், மீன்ஸ் சுத்தமாக்கி வச்சுக்கணும். எப்படி? பக்தி தோன்யத்து, பக்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. பக்தி இருந்தால் தான் மனசு சுத்தி ஆகுமா. எப்படி உடம்பை சோப்பு போட்டு குளிச்சு சுத்தி பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி மனசை பக்தியால வச்சா மனசுல அசுத்தியெல்லாம் போய் சுத்தி ஆயிடுவாம் அது. ஸோ வேதங்களில் படித்தாலும் யாக யஜ்ஞாதிகளை செய்தாலும் தானம் சமாதி இதெல்லாம் பண்ணினாலும் நம்ம அந்த அசுத்தி புத்திக்கு வேகமா இந்த முக்தி சொல்லப்பட்டது வராது. அதனால புத்தியை சுத்தமாக்கிக்கணும். புத்தி சுத்தமாக்கணும்னா பக்தியே பண்ணணும்.
ஸோ பக்தியை விட்டால் வேற எதுனாலையும் மனசை வேகமாக சுத்தி பண்ண முடியாது சொல்றா. அதனால எனக்கு விஷ்ணோஹே பகவானே குருவாயூரப்பா துவயி உன்னுடைய கிருதா உனக்கு செய்யப்பட்ட சகல அர்ப்பணம் எல்லாத்தையும் நான் எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு அர்ப்பணம் பண்ணறேன்னு பண்ணக்கூடிய பக்தி பாரம், அந்த பக்தி பாரத்தை என்ன பண்ணு மங்ஷுனா வேகமா கிஞ்சிது கொஞ்சம் குரு வச்சன குரு அதை வேகம் குடு. எப்படி குரு வச்சன குருவோடு வச்சனத்தை அதையும் சேர்த்தி குரு சொல்லி கொடுத்துருக்கா, அந்த வச்சனத்தையும் சேர்த்தி எனக்கு என்ன கொடு, நீ வேகமா உன்னோட அனுகிரகத்தை கொடு. பிரபோதகா உன்னுடைய ஞானத்தை அடைஞ்சு தொத ஆத்மா உன் ஆத்மாவாக சியாம் ஆக முடியும் சொல்றான். ஸோ கொஞ்சம் குருவை பேச்ச கேட்டுண்டு உன்னோட போதத்தை அடைஞ்சு உன் பக்தி எனக்கு கொடுத்தாய்னா என்னுடைய சகலத்தையும் நான் உனக்கு என்ன பண்ண வரேன், அர்ப்பணம் பண்றேன். அந்த புத்தியை மனசையும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பேன், நான் என்னோட புத்தியை சுத்தம் பண்ணிட்டு இருப்பேன். அது மாதிரி எனக்கு அனுகிரகத்தை கொடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. ஏன்னா புத்தி நம்மளுக்கு இன்னும் அதை ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்க தெரியலை இல்லையா. இப்போ நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் தான் இருக்கோம், இது வேணுமா அது வேணுமா டிசைட் பண்ணுறதில்லை. ஸோ பக்தி மாத்திரம் இருந்தால் தான் புத்தியை சுத்தமாக்கி முடியுமா. ஸோ புத்தி சுத்தமாக இருந்தால் தான் நம்மளால் அந்த ஜீவன் முக்தியை அடைய முடியும். இல்லாட்ட ஜீவன் முக்தி எங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை அடைய முடியாது. அதை அடையணும்னா என்ன வேணும், நம்மளுக்கு மனசு சுத்தி ஆகணும். மனசு சுத்தி ஆகணும், அதுக்கு பக்தி வேணும். அதனால் எனக்கு குருவோட பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன், உன்னோட அனுகிரகம் எனக்கு வேணும். அது ரெண்டும் இருந்தால் தான் என்னோட புத்தியை சுத்தமாக்கி பக்தியை வளர்த்தி நான் ஜீவன் முக்தி அடைவேன். அதனால அதுக்குள்ள பாக்கியத்தை அந்த அனுகிரகத்தை எனக்கு குருவாயூரப்பா குடு சொல்லி பட்டதிரி கேட்குறாங்க. சப்த பிரம்மண்யபீஹ பிரயதித மனசஹ த்வாம் ச ஜானந்தி கேசித் கஷ்டம் வந்தியஸ்ரமாஸ்தே சிரதரமிஹகாம் பிப்ரதே நிஷ்ப்ரசூதிம் யஸ்யாம் விஸ்வாபிராமாஹ சகலமலஹராஹ திவ்யலீலாவதாராஹ சச்சே சாந்திரம் ச ரூபம் தவன நிகதிதம் தாம் ந வாசம் பிரியாசம். சப்த பிரம்மண்ய பீஹ சப்தம். ஓகே, சப்தங்கிறது இங்க என்ன சொல்ற, சப்தம் என்கிற பிரம்மத்துக்குள்ள இஹா இங்கே பிரயதித மனசகா. பிரயதித மனசுன்னா யஜ்னங்கள் எல்லாம் செய்த மனசுடையவா துவாம் பகவானே உன்னை கேச்சித்து கொஞ்சம் பேரு ந ஜானந்தி தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறா. இதுதான் பிரம்மம், இதுதான் ஞானம், இதுதான் தத்துவம்னு எல்லாம் பண்றானா பகவான் இதாக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறானாம் செலவா. கஷ்டம், ஐயோ ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு பட்டதிரி சொல்றாங்க. வந்தியஸ்ரமாஸ்தே இத்தையெல்லாம் சிரமத்தோட பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு இந்த தியானம் சமாதி இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் சொன்னோம் இல்லையா, ஷட்கர்மங்கள் ஷட்குணங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சும் உன்னை ஐக்கியமாகணும்னு பண்ற அந்த சாதனை எல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்றோம், பகவானை அடையணும் சொல்லி பண்றோம் இல்லையா. இதெல்லாம் பண்ணிவிட்டும் லாஸ்ட் என்ன ஆகுது, பகவானை தெரிஞ்சுக்கலை, அது சும்மா வேஸ்ட் ஆகி போறது சொல்றா. ஸோ உன்னை தெரிஞ்சுக்கலைப்பாவா யாரும், எத்தனை கஷ்டம் சொல்லி சொல்றா. இங்கே அவனுடைய சிரமம் எல்லாம் சும்மா வேஸ்ட் ஆகி போறது இல்லையா. இதெல்லாம் சமாதி அது இதெல்லாம் அந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் ஈஸி கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டும் கடைசியில பகவான் ஐக்கியமாற சமயத்துல அதை புரிஞ்சுக்காதைக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டா அந்த லைஃபேவா. அதனால சிரதரம் ரொம்ப காலம் பட்ட சிரமம் எப்படி இருக்காம், அவ இத்தனையெல்லாம் சிரமம் பண்றா இல்லையா. இந்த யாகாதி யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றா, அஷ்டாங்க யோகங்களெல்லாம் ஃபாலோ பண்றா, ஷட்குணங்கள் ஷட்கர்மங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கடைசியில தெரியலை அது எப்படி இருக்காம். கா பிப்ரதே நிஷ்பிரசூதி. ஓகே, ஒரு மாடை கொண்டு வந்து ஆத்துல கட்டியிருக்கோம். எதுக்கு மாடை கொண்டு வரோம், அது கண்ணுக்குட்டி போடும் பாலை கறக்கலாம் சொல்லி கொண்டு வரோம் இல்லையா. இந்த மாடு எப்படி இருக்காங்க கொண்டு வந்தது, காம் பிப்ரதே நிஷ்பிரசூதி. இந்த குட்டியே போட முடியாத பசுவை வளர்த்துறா போலையாம் அது இல்லையா. அது வேஸ்ட் தானே, சும்மா அதுக்கு புல்ல போட்டு நம்ம அதை வளர்த்தின்னு இருக்கோமே தவிர அதை கொண்டு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தத்துவ ஞானத்தால இருந்ததுனால பகவானை புரிஞ்சிக்க முடியாத ஞானம் போலையாம் அது. எல்லா சிரமமும் வேஸ்ட் ஆகி போச்சு சொல்றா. எஸ்யாம் அந்த ரூபத்தை விஸ்வாசி ராமாஹா விஸ்வத்துக்கே மனோகரமா உள்ளவர். ஓகே, சகல மலஹராகா எல்லா மலங்களையும், மலம்னா டர்ட் அழுக்கெல்லாம் போக்கக்கூடியவராக அந்த திவ்ய லீலாவதாராக திவ்யமான லீலைகள் கூடிய அந்த அவதாரங்களை எல்லாம் சச்சித் சாந்திரானந்த ரூபம். சச்சிதானந்த ரூபம், சத்து சித்து ஆனந்தம். சத்துனா சத்தியம், சித்துனா மனசு, ஆனந்தம்னா பிரம்மானந்தம். அந்த தவ ரூபம் உன்னோட இந்த ரூபத்தை
ந நிகதிதம் சொல்ல முடியாமலே போச்சுன்னு ந வாச்சம் அப்பேற்பட்ட வார்த்தையை நான் பிரியாசம் கேட்க வேண்டாம் சொல்லி சொல்றா. ஸோ உன்னோட திவ்யமான அவதாரங்களையும் ரூபத்தையும் மனசுல இருக்கிற கிளேஷங்கள்லாம் போக்கக்கூடிய உன்னோட அந்த சச்சிதானந்த ரூபத்தை அனுபவிக்காமல் உன்னை பத்தி பேசாமல் நான் இருக்க வேண்டாம். ஆனால் அப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கவும் வேண்டாம் சொல்லி சொல்றான் இல்லையா. நம்ம இதெல்லாம் கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பண்ணி பகவானை அடையணும்னு நினைக்கிற சமயத்துல அதை விட்டு போயிடுறது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்மம் எதுக்கு? அது ஒரு மாடை கொண்டு வந்து அந்த மாடு கறக்கும் செய்யாது, கந்துக்குட்டியும் போடாது. அந்த மாடை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நம்ம லைஃபை எனக்கு ஆகண்டாம், அந்த மாதிரி இது வேண்டாம் எனக்கு சொல்லி பட்டதிரி சொல்றா இங்க. யோ யாவான் யாத்ருஷோ வா த்வமிதி கிமபி நைவாவகச்சாமி பூமன் ஏவம் சானன்யபாவஹ த்வதனுபஜனமேவாத்ரியே சைத்யவைரின் त्वल्लिङ्गानां त्वदङ्घ्रि प्रियजनसदसां दर्शनस्पर्शनादिः भूयान्मे त्वत्प्रपूजानतिनुति गुणकर्मानुकीर्त्यादरोऽपि यो यावान् यादृशो वा त्वमिति किमपि नैवावगच्छामि भूमन्. யோ யாவான் எவன் எந்த அளவுக்கு, யாதிருஷா எப்படிதான் இருந்தாலும், ஓகே, துவம்னா நீ பகவானே, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும், எത്ര பெரியவனா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லைப்பா சொல்லி பட்டதிரி சொல்றா. கிமபி ந ஏவம் அவகச்சாமி, எது எப்படின்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு ஒன்றும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் பூமன் நீதான், இந்த உலகம் முழுவதும் இருக்கப்பட்டவன், எல்லா இடம் சர்வ வியாபியா இருக்கப்பட்டவன் நீதான். ஓகே, சைத்ய வைரின் சிசுபாலனோடு வைரியான நீ ஹே குருவாயிரப்பா. ஏவம் ச அது மாதிரியே அனன்ய பாவாக வேற எதிலேயும் மனசு வைக்காமல் உங்ககிட்டயே பாவம் வச்சுண்டு தொத்து உன்னுடைய அனுபஜனம் அனுதினமும் மீன்ஸ் தினமும் விடாம பஜிக்கிறதுல அத்ரியே உன்னை என்னைக்குமே மறக்காமல் நான் தினமும் உன்னை ஜபிக்கிறதுல எப்பவுமே உன்னை நினைச்சுட்டு இருக்கணும். அப்படியா இருக்கணும் நான். ஸோ நீ யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பெரியவனானாலும் சரி, எப்பேற்பட்டவனானாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, எனக்கு ஒன்றும் தெரியாதது. எப்படி இருந்தாலும் சரி பகவானே உன்னை நினைச்சுண்டு உனக்கே பூஜைகளை பண்ணிண்டு உன்னை நினைச்சுண்டு நான் இருக்கேன் அப்படி சொல்றான். தொல்லிங்கானம் நீ எத்தனை ரூபங்களை எடுத்தியோ அந்த ரூபங்கள் எல்லாம் தொதங்கிரினா அங்கிரினா உன்னோட பாத கமலங்களை யாரெல்லாம் சரணடைகிறாளோ, பகவானை யாரெல்லாம் சரணடைகிறாளோ அப்பேற்பட்ட பிரியஜன சதசாம் பிரியஜனங்கள் சதசுல, ஓகே, தர்ஷன ஸ்பர்ஷன ஆதி அவளை பார்க்கறதிலும் அந்த ஜனங்களை, எது ஜனங்கள் யாரெல்லாம் பகவானோட பாத கமலத்தை நினைச்சுட்டு சரணடைகிறாளோ அந்த மாதிரி உள்ள பிரிய ஜனங்களை பார்க்கறது, தர்ஷனம் பண்றது, ஸ்பர்ஷனம் அவளை தொடர்ந்து மீன்ஸ் தொட்டு நமஸ்காரம் பண்றது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்றா ஆதி. ஸோ எனக்கு அது தொத் பிரபூஜான் உன்னை பூஜை செய்யறதுலையும் அதிநுதி அதிகமான நுதி செய்யறது, நுத்தினா பகவானுக்கு பூஜை பண்றது, சர்வீஸ் பண்றது, சேவை பண்றது, அதிகமான சர்வீஸ் பண்றதும், குணகர்மா உன்னோட குணங்களையும் உன்னோட கர்மங்கள்லாம் பண்ணின லீலைகள் எல்லாம் அனுகீர்த்தியா ஆதரவோட அனுதினமும் உன்னை கீர்த்தனங்கள் செய்யறதுக்குள்ள உள்ள பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், எனக்கு கிடைக்கணும்னு சொல்றான். ஸோ இவர் என்ன சொல்றாங்க, எனக்கு உன் பக்தரோட சங்கத்தையும் உன்னோட பக்தரோட தர்ஷனமும், யாரெல்லாம் பகவானை சரணடைஞ்சிருக்காளோ அவர் தான் பக்தன்மார். ஸோ அந்த மாதிரி உள்ள பக்தனோட தர்ஷனமும் அந்த பக்தர்களை தொடப்பட்ட உள்ள பாக்கியத்தை, ஸ்பர்ஷனம்னா அவளை தொட்டு நமஸ்காரம் பண்ற உள்ள பாக்கியம், உன்னுடைய பூஜனமும் உன்னை பூஜிக்கிறது, உன்னை ஸ்துதிக்கிறதோ, உன்னோட குணங்களை கர்மங்கள் எல்லாம் ஆதரவோட தினமும் யாரெல்லாம் கீர்த்தனை செய்யறாளோ அந்த மாதிரி உள்ளவாளை எல்லாத்தையும் மீன்ஸ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு சொல்லி அவளெல்லாம் தரிசனம் பண்றதும் அவளை தொடர்றதும் மகா பாக்கியம். அது இல்லையா, பாகவத மாதிரிலாம் தொட்டு நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள பாக்கியத்தை கொடுப்பா சொல்லி கேட்கிறா. தத்துவ வாக்கியம் நீ எப்படி இருக்காய், எந்த ரூபமானாலும் சரி அது எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு தெரிஞ்சா போல நான் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் உனக்கு அர்ப்பிக்கிறேன், உன்னையே நான் பூஜிக்கிறேன், உன்னோட பக்தனை நான் பார்க்கிறேன், அவளை நான் சரணடைகிறேன், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு போரும் சொல்லி கேட்குறான். வேற ஒன்றும் இல்லாட்டாலும் நம்மளுக்கு யாக யஜ்ஞாதி பண்ணறதுக்கு டைம் இல்லைலாம் சொல்லியாச்சுவா முன்னாலேயே. இந்த மாதிரி ஷட்கர்மங்கள், ஷட்குணங்கள், அதே மாதிரி
அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தூரம் சொல்கிறா. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்சாலும் நழுவி விழுந்துடுறோம் சிலப்போ. அதெல்லாம் நம்மளுக்கு கிட்டக்க எட்டாத விஷயங்கள். அதனால ரொம்ப சிம்பிளாக உள்ளது என்னது, ஒரு சத் சங்கத்துக்கு போகிறது, அந்த சத் சங்கத்தில் கலந்துக்கிறது. அவளாம் யார், பிரிய ஜனங்கள், பகவானுக்கு ரொம்ப பிரியப்பட்ட வாழாம் அவளாம். அதனால அந்த பிரியஜனங்களோட சதஸில் போகிறதுக்குள்ள பாக்கியத்தையோ இல்லை அவளோட தர்சனம் பண்ணுறதோ அவளை நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியத்தையாவது எனக்கு கொடு. ஸோ அதுலேருந்தாவது நான் பக்தியை வளர்த்தி முக்தியை அடையிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்போது இதில் அப்படி உன்னை யாரெல்லாம் உன்னை அனுதினமும் பூஜை பண்ணுறா, உன்னை ஸ்மரிக்கிறா, உன்னோட கீர்த்தனங்களை பாடுறா, உன்னோட குணங்களை சொல்கிறா, அந்த மாதிரி உள்ள சத் சங்கத்தில் என்னை கொண்டு விடு, வேற எங்கே என்னை விட்டு விடாதே சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. यद्यल्लभ्येत तत्तव समुपहृतं देवदासोऽस्मि तेऽहं त्वद्गेहोन्मार्जनाद्यं भवतु मम मुहुः कर्म निर्मायमेव सूर्याग्निब्राह्मणात्मा दिशु लसितचतुर्बाहुमाराधये त्वां त्वत्प्रेमार्द्रत्वरूपो मम सततमभिष्यन्दताम् भक्तियोगः यद्यल्लभ्येत तत्तत् तव समुपहृतं देवदासोऽस्मि तेहम. यद्यल्लभ्येत எது கிடைக்கிறதோ, லபிக்கிறது மீன்ஸ் எது நமக்கு கிடைச்சதோ, சமுபஹிருதம் அது எல்லாத்தையும், தத்தத் தவ அதெல்லாம் உனக்கு தான் சொல்லி சொல்கிறான். என்னெல்லாம் எனக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் உனக்கு தான். ஓகே, எதுவும் வேற யாருக்கும் கிடையாது, எல்லாம் குருவாயூரப்பா உனக்கு தான், உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறான். அகம் நான் தே உனக்கு தாசோஸ்மி, நான் என்னாச்சு உன்னோட தாசனாக்கும் நான். ஐ ஆம் யுவர் சர்வெண்ட். நம்ம பகவானுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும். ஸோ நான் உன்னோட தாசனாயிட்டேன். தேவா ஹே குருவாயூரப்பா, தொத்து உன்னுடைய கேஹோன்னு உன்னோட வீடு எது, பகவானோட வீடு நம்ம வைகுண்டத்துக்கு போய் பண்ண முடியாது. பகவானோட வீடுனா கோவில்கள், உன்னோட கோவிலில் உன்மார்ஜனாத்தியம் நான் க்ளீன் பண்ணுற வேலை. ஓகே, கோவில் பெருக்கிறதோ துடைக்கிறதோ அலம்பி விடுறதோ இல்லை பூ பொறிச்சுட்டு வர்றதோ துளசி கட்டி கொடுக்குறதோ இதெல்லாம் கோவிலுக்கு சம்மந்தப்பட்டு சந்தனம் அரிக்கிற வேலை. ஸோ இந்த மாதிரி வேலையை கர்மா, அந்த கர்மனா அந்த வேலையை நிர்மாயமேவா எந்த மாயையும் இல்லாதக்கி. தட் மீன்ஸ் மனசில் சொன்னேன் எது பண்ணுறதையும் நம்ம பலனை எதிர்பார்க்காதக்கி பண்ணணும். அதனால எந்த மாயும் இல்லாமல் ஏதோ அலம்பி விடணுமே கோவிலே பெருக்கணுமே அந்த மாதிரி மனசுல நினைக்க கூடாதாம். அதெல்லாம் ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. அந்த கர்மத்தை தீக்கணுமே நினைச்சுட்டு நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ரத்தையா பக்தியா பண்ணணுமா அந்த மாதிரி காரியம். ஸோ எந்த விதமான மாயும் இல்லாமல் செய்யத்தக்கனையா உள்ள அந்த வேலை மமா என்னோட மனசுக்கு எனக்கு கர்ம முகு திரும்ப திரும்ப கிடைக்கட்டும்னு கேட்டுக்கிறான் பட்டதிரிங்க. ஸோ எனக்கு இங்கே என்ன சொல்கிறான்னா, உனக்கு அர்ச்சனையோ அபிஷேகமோ அலங்காரமோ உன்னோட வீடான கோவிலை சுத்தம் செய்யறதோ எந்த வேலையானாலும் சரி, இந்த மாதிரி கர்மங்களை எந்த விதமான மாயை இல்லாமல் நிர்மலமான பக்தியோட எனக்கு செய்யறதுக்குள்ள பாக்கியத்தை குடு குருவாயிருப்பான்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாக்னி, சூரியன்கிட்ட அக்னி கிட்ட பிராமணாத்மா, பிராமணர்கிட்டையோ சூரியன்கிட்டையானாலும் சரி அக்னியானாலும் சரி பிராமணரானாலும் சரி அந்த மாதிரி உள்ள ஆத்மா கிட்ட லசிதனா பிரகாசிக்கப்பட்ட சதுர்பாகு, பகவானுக்கு 4 புஜங்கள், 4 புஜம் உள்ள துவாம் உன்னை ஆராதையே நான் ஆராதிக்கிறேன். ஸோ எல்லாரும் சொல்றா உன்னை சூரியனா ஆராதிக்கலாம், நீ சூரியனாக்கும், நீ அக்னியாக்கும், நீ பிராமணனாக்கும் அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் ஆராதிக்கிறேன். அப்பேற்பட்ட பிரகாசமான அந்த சதுர்பாகு உள்ள உன்னை நான் ஆராதிக்கிறேன் குருவாயூரப்பா. தொத்து உன்னுடைய பிரேமார்திர ரூபம், பிரேம ரூபத்தை, அந்த சத்வ ரூபத்தை பக்தி யோகம் பக்தி யோகத்தால் சததம் எப்போதும் நான் மமான நான் எனக்கு அபிஷாந்தா சந்தோஷத்தை தரட்டும். ஓகே, உன்னுடைய சாந்தாந்த ரூபம் எப்போதும் என் மனசுல பக்தி சாகரம் போல ஒழுகட்டும் சொல்றா. எப்போதுமே பகவானுக்கு நம்ம பக்தி ஸ்ரத்தையோடையும் சந்தோஷத்தோடையும் செய்யணும் எல்லா காரியம். இது நம்மளுக்கு ஐயோ இது பண்ணணுமேன்னு அந்த மாதிரி மனசுல நினைச்சுட்டு பண்ணக்கூடாது. அது ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. ஸோ சூரியனாவும் நீ இருக்காய், சந்திரனாவும் இருக்காய், எல்லாமாவும் நீ இருக்காய். ஸோ யாருக்கு என்ன நம்ம பண்ணினாலும் அதை சந்தோஷத்தோடையும் அந்த பகவானோட அந்த சத்துவ ரூபத்தை மனசுல நினைச்சுண்டு பக்தியோட நான் சேர்த்துக்குள்ள பாக்கியத்தை அந்த மனசை எனக்கு கொடு சொல்லி, இந்த சாந்தாந்த ரூபம் என்னோட மனசுல எப்போதும் ஓடின்னு இருக்கணும், உன்னோட அந்த ஸ்வரூபம் அந்த மாதிரி உள்ள மனசை எனக்கு கொடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. ஐக்கியம் தே தான ஹோம விரத நியம தப சாங்கிய யோகைர்துராபம்
त्वत्सङ्गे नैव गोप्यः किल सुकृतितमाः प्रापुरानन्दसान्द्रम् भक्तेष्वन्येषु भूयस्वपि बहुमनुषे भक्तिमेव त्वमासाम् तन्मे त्वद्भक्तिमेव दृढय हरगदान् कृष्णवातालयेश ऐक्यं ते दान होम व्रत नियम तपः சாங்கியயோகைர்துராபம். ஹே குருவாயூரப்பா, தே உங்கிட்ட ஐக்கியம் ஆகிறதுன்னு சொல்றது வந்து தான ஹோம விரத நியம தபஹா சாங்கியயோகைர்துராபம். தானம்னா தானம் தானம் செய்யறதுனாலேயோ, ஹோமம் பண்ணுறதுனாலேயோ, விரதம் பாலிக்கிறதுனாலேயோ, இல்லை நியமத்தை ஆச்சரிக்கிறதுனாலையோ, இல்லை தபஸுனாலேயோ, இல்லை சாங்கிய யோகத்தினாலேயோ அடைய முடியாது சொல்லி குருவா இங்கே பட்டதிரி சொல்கிறான். உங்களோட ஐக்கியமாகணும்னா நான் இதெல்லாம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்காத விஷயம்னு அவரே சொல்கிறான். ஏன்னா துவத் சங்கேனா உன்னோட சங்கத்தினாலேயே கோபியகா கோபி ஜனங்கள் கோபி ஸ்ரீகள் எல்லாம் சுக்ருதி தமாகா புண்ணியமூர்த்திகளாரா இல்லையா, பகவான் கூட ஐக்கியமாயிடுறாவா எப்போவுமே. ஏன்னா எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, அவள் அதை விட்டால் வேற ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணாவை விட்டால் வேற ஒன்றும் தெரியாததுனால கோபி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறா, புண்ணியமூர்த்திகளாயிடுறா. அவள் எல்லாரும் ஆனந்த சாந்திரம், அந்த ஆனந்தமயமான பிரம்மானந்தத்தை பிராபுகு அடைஞ்சார், கிருஷ்ணனை அடையறாவா. ஒரு நிமிஷம் கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால கிருஷ்ணனை அடையறா. அந்நேஷு பக்தேஷு, பாக்கியுள்ள பக்தர்கள் என்ன பண்றா, பக்தர்கள் பூயஸ்வபி நிறைய இருக்காளாம், இனி நிறைய அதே மாதிரி பக்தர்கள் இருக்கா. பக்திமேவ பகு முனேஷு, கோபிகளை உன் சங்கத்தினால ஆனந்தத்தை அடைஞ்சார் கோபி ஸ்ரீகள் எல்லாம். அது போல பாக்கியுள்ள பக்தர்கள் பக்தினாலே உங்ககிட்ட இருக்காள். அதனால குருவாயூரப்பா தன்மே நீ எனக்கு என்ன கொடு, துவத் பக்தி மேவா உன்கிட்ட பக்தியை திருடயா, திருடமான பக்தி, சாதா பக்தி கிடையாது, திருடமான பக்தினா எப்போதுமே இடவிடாதைக்கு பகவானை நினைக்கிற பக்தியை எனக்கு எனக்கு கொடு சொல்லி கேட்குறா. ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, நீ எனக்கு என்ன பண்ணு, வாதாலயேஷா குருவாயூரப்பா என்னோட வியாதியெல்லாம் மாற்றி கொடு, என்னோட கிளேஷங்களெல்லாம் குறைச்சி கொடு சொல்லிட்டு லாஸ்ட்ல பட்டதிரி கேட்குறா. எப்படி கோபிகளுக்கெல்லாம் நீ வந்து சாந்தானந்தத்தை கொடுக்கறாய், அவள் எந்த யாகவும் ஹோமமும் எந்த இதுவும் பண்ணலை, பஜனை கிஜனை ஒன்றுமே பண்ணலேவா. அவளுக்கு நினைப்பென்னது எப்போதுமே கிருஷ்ணனுடைய நினைப்பில் இருக்கா, அதுதான் பக்தி அவளோடு. அதனால அந்த சாந்தானந்தத்தை பிரம்மானந்தத்தை அவள் அடையறா. அந்த மாதிரி உள்ள அநேக பக்தன்மார் இருக்கா, அவளை மாதிரி நீ எனக்கும் அந்த பக்தியை, திடமான பக்தியை எனக்கு கொடு, நானும் உன்னை அடைய ஆசைப்படுறேன். அதனால என்ன வேணும் எனக்கு, என்னோட வியாதி மாறணும், அதனால என்னோட வியாதியை மாற்றி எனக்கு பக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடு சொல்லி லாஸ்ட்ல கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.